அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சந்தோஷமான விஷயம், மோடி அவர்கள் இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாள நீங்க சந்தோஷமா குடும்பத்தோட கொண்டாடணும். அதே மாதிரி குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். வீட்டு வேலைகள கரெக்ட்டா செய்யணும். மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு உங்களோட ஒர்க் அ லைஃப் பேலன்ஸ மெயின்டெயின் பண்றதுக்காக இந்த லீவ அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. குடும்பத்தோட முடிஞ்ச அளவுக்கு எல்லா ராசிக்காரங்களும் குடும்பத்தோட அ முயற்சி பண்ணுங்க. அ இருக்கிறதுக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜாலியா இருங்க. மேக்ஸிமம் இது மாசம் முதல் அப்படிங்கிறதுனால, வெளியில போனீங்கன்னா, குடும்பமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு உகந்ததா இருக்கும். அப்படி போறவங்க 3 மணிக்கு லைவ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா, இன்னைக்கு எல்லாருமே லீவ்ல இருக்கனால, நேத்து போடல. இன்னைக்கு போடலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் லைவ் குறைஞ்சது 25 கமெண்ட் வந்தா மட்டுமே லைவ் நான் வரதுக்கு விருப்பப்படுறேன். இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 6/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில 4:48 வரைக்கும் ஏகாதசி திதி இருக்கு. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, காலையில 6:34 வரைக்கும் அஸ்த நட்சத்திரம். அதாவது மறுநாள் இன்னைக்கு காலையில 6:34 வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்கு. ஸோ நாள் முழுக்க இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் தான். யோகம் பார்த்தீங்கன்னா, அமிர்த யோகம் காலையில 6:34 வரைக்கும். அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரத்துல சித்த யோகம் இருக்கு. ஏகாதசி விரதம், பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது. சுப முகூர்த்த நாளா இருக்கு. சுப காரியங்களை செய்யறதுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:31க்கும் இருக்கு. 33க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30லிருந்து 1 மணி வரை இருக்கு. அடுத்து மாலை 6:30லிருந்து 7:30 வரை இருக்கு. ராகு காலம் வெள்ளிக்கிழமை 10:31லிருந்து 12:07 வரைக்கும் பகல் இருக்கு. யமகண்டம் மாலை 3:20லிருந்து 4:57 வரைக்கும் இருக்கு. குளிகை காலை 7:18லிருந்து 8:54 வரைக்கும் இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியை பொறுத்து மேஷ ராசிக்கு மேன்மை, ரிஷப ராசிக்கு ஆலோசனை, மிதுன ராசிக்கு நஷ்டம், கடக ராசிக்கு ஜெயம், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு புகழ், துலாம் ராசிக்கு அனுகூலம், விருச்சிக ராசிக்கு அன்பு, தனுஷ் ராசிக்கு ஆக்கம், மகர ராசிக்கு நிம்மதி, கும்ப ராசிக்கு கோபம், மீன ராசிக்கு மேன்மை. இது நாள் இன்னைக்கு பல ராசிகளுக்கு நல்லா தான் இருக்கு. கலவையான நாளாக இருந்தாலும் நல்ல பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். மேஷ ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் லைவ்ல யார் யார் வரீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நாள் முழுக்க மனமகிழ்ச்சியோட எல்லா விஷயத்திலையும் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அரசு துறையில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் உள்ளவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். உறவினர்கள் வழியால் உதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சுபகாரியங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்கு. எல்லா விஷயமும் சந்தோஷமா நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. செய்கிற காரியங்கள் செயல்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கே உங்களோட அபாரமான வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களோட முயற்சிகளில் எல்லாத்துலேயும் வெற்றி. உங்களோட செயல்பாடு திட்டமிட்டு செய்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பின்விளைவுகளை கொடுக்குற மாதிரி இருக்குது. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. தவற விடாதீங்க. பிளான் பண்ணி நாளை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சுமூகமாக தான் இருக்குது. இன்றைக்கி லீவ் தான். தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்கும். சிலருக்கு வேலை இருந்தாலும் அவங்களும் இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமாக வேலைகளை செய்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரெஷர் இல்லாத நாளாக இருக்கும். கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா, தனக்கூட இன்னைக்கு அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய உறவுகளை ஏற்படுத்திக்க இந்த நாள் உகந்ததாக இருக்கும். புதுசாக லவ் பண்ணுறவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. நல்ல ஒரு நாள் தான். தாராளமாக பண்ணுங்கள் மேஷ ராசிக்காரங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஊக்கத்தொகை அந்த மாதிரி வரவு இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் இருக்கும். சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் பணத்தில் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம்.
உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும், மனசுல இருக்க மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி ரிஷப ராசிக்காரங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ல யார் வரீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கு. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கு. வியாபாரத்துல கூட்டாளிகளோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. வேலை செய்ற இடத்துல இருந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல செலவுகள் இருக்கு. கவனமா கையாள வேண்டியது அவசியம். எதிர்பாராத உதவி கிடைக்கிறதுக்கு ஏன்னா, சில தேவைகள பூர்த்தி செய்ய உங்களுக்கு பணம் தேவைப்படும். அது உதவியா கிடைக்க வாய்ப்புண்டு. நாள் கொஞ்சம் அனுகூலமா எதிர்பார்க்காதீங்க. பதட்டமா தான் இருக்கும். நல்ல பலன்கள செய்யறதுக்கு, கிடைக்கிறதுக்கு ஆன்மீகத்துல ஈடுபடுங்க. மனச ஒருநிலைப்படுத்தி நாள சுமூகமா கொண்டு போக முயற்சி செய்யுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. சிலருக்கு எதிர்பாராத முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும். உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டு எதுவும் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள திறமையா திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பாதிப்பு இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தனக்கூட கடுமையா நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அது உறவுல மகிழ்ச்சிய பாதிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவை உணர்வோட அவங்கள புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, பிரச்சனைகள், மனசங்கடங்கள் இல்லாம நாள அமைதியா கொண்டு போங்க. வெளியில போனீங்கன்னா மனசுக்கு சந்தோஷம் தரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆம், அதே மாதிரி வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பயணம் செய்றனால செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் நிறைஞ்ச நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே அமைதியா வச்சுக்கங்க. பிபி, பிரஷர் ஏத்திக்காம இருக்கிறது பார்த்துக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி மிதுன ராசிக்காரங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ல எத்தனை பேர் வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், குறிப்பா சொல்லணும்னா பண பிரச்சனைகளால ஏற்பட மனஸ்தாபங்கள் உண்டு. பசங்களால மன நிம்மதி குறையும். வியாபாரத்துல லாபம் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். வேலை செய்ற இடத்துல எதிர்பாராத எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். பெரிய பெரிய மனிதர்களோட ஆதரவு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வர பணத்தை வச்சு கடன்களை குறைக்க முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் தேவை. நாள் முழுக்க கொஞ்சம் தேவையில்லாத மன வருத்தங்களோட இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த உணர்வை தவிர்த்துருங்க. பாசிட்டிவா யோசிங்க. நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிரார்த்தனை செய்கிறது, மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தொழிலையும் சரி கவனம். பணம் கையாளும் போது ரொம்பவே கவனமாக பார்த்துக்கோங்க. வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது, கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். பேர் கெடாமல் பார்த்துக்கோங்க. நிதானமும் பொறுமையும் உங்களோட செயல்களில், வேலைகளில் இன்னைக்கு தேவை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இன்னைக்கு குழப்பமான உணர்வுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதை தொணக்கிட்ட காட்டி குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்திக்காதீங்க. மனசை அமைதியா, தூய்மையா வச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. டைம் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி எதார்த்தமா தான் இருக்கும். வரவும் இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஆ பயணத்தின் போது பணத்தை கவனமா கையாளுங்க. தொலைக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா ஓய்வெடுங்க. அடுத்த ராசி கடகராசிக்காரங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் லைவ்ல வரீங்கன்றத பார்க்கலாம். உறவினர்கள் வகையில குடும்பத்துல மகிழ்ச்சிகள் தரக்கூடிய விஷயங்களும் நடக்கும். மகிழ்ச்சியான செய்திகளும் வரும். பசங்களும் நல்ல ஒரு அனுகூலமா இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறதுக்கு யோகம் நல்லாவே இருக்கு. குடும்பத்தோட இன்னைக்கு ஷாப்பிங் போறீங்க. கொஞ்சம் செலவை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. வியாபாரத்துல போட்டிகளுக்கு இடையே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உத்தியோகத்துல சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், சில புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பொறுப்பையும் தட்டி கலைக்காதீங்க. நாள் முழுக்க சிறப்பான நாள். உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க உங்களோட திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு மகிழ்ச்சி, உற்சாகம் நிறையவே இருக்கும்.
வேலை தொழில் விஷயமா பயணங்கள் இருக்கும். பணிகள் குறித்த நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு, சுறுசுறுப்பா நாள கொண்டு போவீங்க. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கு. வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளா இருக்கும். புதிய வேலை வாய்ப்போ, புதிய உயர்வோ, பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூடா இனிமையா, ஜாலியா வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் நல்ல ஒரு மனசார அ இ ஜாலியா இருக்கிற மாதிரி நாளா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு, மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிங்க. நாள் முழுக்க சந்தோஷமா இருக்க வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, அ எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, வெளியூர், அ தொலைதூரத்துல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சேமிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாண்டு நெறைய சேமிங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட சந்தோஷமான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, லைவ்ல எத்தனை பேர் வரீங்கன்னு லைவ மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு குடும்பத்தில கூட பொறந்தவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு பேச்சுல கவனம், வியாபார விஷயத்தில எதிர்பாராத செலவுகள சமாளிக்க கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, கொஞ்சம் நல்லது. பிரச்சனைகள தவிர்க்கலாம். நண்பர்களோட உதவி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள, நெருக்கடிகள குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். யாரையும் பகைச்சுக்காதீங்க. நாள வந்து பக்குவமா கொண்டு போறது நல்லது. நாள ரொம்பவே மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட பதட்டமும், தனிமையும் இருக்கும். தான தர்மம் இல்லன்னா தொண்டுகள்ல ஈடுபட்டீங்கன்னா, மனசு அமைதியா இருக்கும். ஆறுதல் கிடைக்கும். அதே மாதிரி வெளிப்படையா எந்த விஷயத்திலயும் இருக்க வேண்டியது அவசியம். எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போறது அவசியம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில ஆர்வம் இல்ல, சோம்பேறித்தனம், சூழ்நிலைகள் உங்களுக்கு சலிப்பு தருவதாக தான் இருக்கு. அத வந்து புதிய யுக்திகள பயன்படுத்தி வேலைகள்ல திட்டமிட்டு செய்றது அவசியம். கொஞ்சம் தவறுகள் இல்லாம, கவனக்குறைவு இல்லாம, வேலைகள பார்த்து செய்றது, தொழில கவனிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஆர்வம் இல்லாத ஒரு காரணமும், ஆ பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வும் தொணைக்கிட்ட நெறையவே காமிச்சு, தேவையில்லாத கோவங்கள், வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குது பார்ப்போன்ட்டு, நாள ஜாலியா கொண்டு போக முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. பலன் கொஞ்சம் நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சாதகமான நிலை இல்ல. தேவையில்லாத செலவுகள், பண நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே ஏமாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும். நெனச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா தான் இருக்கும். கவனம் பண விஷயத்துல. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம். செரிமான பிரச்சனைகள் இருக்கு. சத்தான உணவு நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி கன்னி ராசிக்காரங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ராசிய கமெண்ட் பண்ணி கூட லைவ்ன்னு மென்ஷன் பண்ணுங்க. லைவ்ல வரவங்க. அப்போ எங்களுக்கு அது உதவியா இருக்கும். உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் தெளிவான சிந்தனைகளோட தான் இருப்பீங்க. பொருளாதாரம் ஓரளவுக்கு வரவும் செலவும் ஒண்ணா தான் இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். செலவு பண்றேன்னு பேர் வழியில விரயம் பண்ணாம கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆ சு ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுறது மூலியமா மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். சொந்த தொழில் செய்றவங்களுக்கு லாபம் இருக்கு. கொஞ்சம் புத்தி இன்னைக்கு தெளிவா தான் இருக்கும். வேலைகள்ல போட்டி பொறாமைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க செய்ற காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்கள், தடைகள் இருக்கத்தான் இருக்கும். உங்களுக்கு பொறுமையும், நிதானமும் அவசியம் தேவை. எந்த சூழ்நிலையும் பக்குவமா கையாள வேண்டியது அவசியம். கடவுள் வழிபாடு செய்றது, பிரார்த்தனையில ஈடுபடுறது மனசுக்கு அமைதியை தரும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, கொஞ்சம் உங்களோட வேலைகள செய்றது கஷ்டமா தான் இருக்கு. ஆ உங்களோட கூட வேலை செய்றவங்களோட தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் போகும். நாள வந்து கொஞ்சம் கரெக்ட்டா திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும்னா, பொறுமை அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க. சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள லேசா எடுத்துட்டு போங்க. அவங்க பேசுற வார்த்தைகளையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா, உறவுல பாதிப்பு இல்லாம கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆடம்பர பொருட்கள்னு விரயம் பண்ண வாய்ப்பு இருக்கு. சேமிக்கிற வாய்ப்பு குறைவு. பணத்த கவனமா கையாளுங்க. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கங்க.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் பதார்த்தங்கள தவிர்த்துருங்க. தியானம் மேற்கொள்றது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கங்க. அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, எவ்வளோ பேர் வரீங்கன்னு உங்க ராசியும், லைவ்‌ன்னு கூடயும் மென்ஷன் பண்ணுங்க. அது எங்களுக்கு கணக்கெடுக்க உதவியா இருக்கும். உங்களுக்கு நாள் முழுக்க அ வரவுக்கேத்தத விட டபுள் செலவு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகள், அ சவால்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். செய்ற விஷயங்கள், காரியங்கள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொறுமையோட செய்ங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நின் யோசிச்சு புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். நன்மை, தீமை கலந்திருக்கு. உங்களோட மனசுல எந்த ஒரு நல்லது, கெட்டத யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஆன்மீகத்தில ஈடுபட்டீங்கன்னா, கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொழில் வியாபாரத்தில மந்தநிலை ஏற்பட்டாலும், கூட்டாளிகளோட ஆதரவு, கொஞ்சம் ஒத்துழைப்பு நல்ல ஒரு நிம்மதியை தரா மாதிரி இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு அதிகமா தான் இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. கூட வேலை செய்றவங்களோட பேசும்போதோ, இல்லன்னா தொடர்பு கொள்ளும்போதோ ரொம்பவே சிக்கல்கள் ஏற்படாம கவனமா வார்த்தைகள கையாள்றது, செயல்கள கவனமா செய்றது நல்லது. பிரச்சனை இல்லாம உங்களோட வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போங்க. இல்லன்னா ரொம்பவே கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. உறவுல அன்பு இல்லனாலும் பரவால்ல. பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள், பணத்தட்டுப்பாடுகள், கோவத்த தொணக்கிட்ட காட்டுற மாரி தான் இருக்கும். கவனமா, பொறுமையா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு ஆ ஆன்மீக அ பயணங்களுக்காக பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் குடுக்குற மாதிரி இருக்கு. பணப்பற்றாக்குறையும் இருக்கத்தான் செய்யும். வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கு. பதட்டம் இல்லாம பணத்த கையாளுங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பல்வலியும் ஏற்படும். கவனமா ஆரோக்கியத்த பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ராசிய கூட கமெண்ட்ல லைவ்‌ன்னு மென்ஷன் பண்ணுங்க. எவ்வளோ பேர் லைவ் வரீங்கன்னு கணக்கெடுக்க உதவியா இருக்கும். உங்களுக்கு தொழில் தொடர்பான நவீன கருவிகள் வாங்குறதுல நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில திடீர்னு நல்ல செய்தி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் தெரியும். வேலை விஷயமா பெரிய மனிதர்களோட ஆதரவும், அவங்கள சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கும். சிலருக்கு அரசியல் பிரமுகர்களால அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. சாதகமான பலன்கள் இருக்கு. உங்களோட லட்சியங்கள நிறைவேத்திக் கொள்ள இந்த நாள நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. தற்போதைய சூழ்நிலையில உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். கடினமான வேலைகள கூட ஈஸியா செஞ்சு முடிக்கிற நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, நீங்க உங்களோட வேலைகள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட வேலைகள விழிப்புணர்வோட ஒழுங்கமைச்சு, முறையோட செய்ற நாளா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, வேலைவாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியாவே இருக்கும். சுமூகமான நாளா, சந்தோஷமான நாளா வேலைகள்ல ஈடுபட முடியும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ தொணக்கூட நல்ல உறவு இருக்கு. நல்ல 2 பேருக்குள்ளயும் இனிமையான தருணங்கள் இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆ மகிழ்ச்சியா நேரத்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா தான் இருக்கு. ஆ ஜாலியாவே நாள கொண்டு போங்க. இனிமையான தருணங்கள அனுபவிங்க. மகிழ்ச்சியா நாள கொண்டு போறது நல்லது. லாங் ஹாலிடே ஒரு வீக்கு டூர் போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா தான் இருக்கும். ஆ முதலீடு செய்றதுக்கு இந்த நாள பயன்படுத்திக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு, சேமிப்புக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பா இருப்பீங்க. எந்த ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது. அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ராசி கூட லைவோட கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் லைவ் வரீங்கன்னு பார்க்கலாம். உங்க குடும்பத்தில இன்னைக்கு தாராளமா தனவரவு இருக்கு. சந்தோஷங்களுக்கு நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். உறவினர்கள் மூலியமா சுப முயற்சிகள், சுப செய்திகள் வரும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்துல புதிய நபரோட அறிமுகத்தால அனுகூலமான பலன்கள் உண்டு. சாதகமான நாள். உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கும். சிறந்த ஆற்றலோட இருப்பீங்க. செய்யற வேலைகள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும்.
செய்ற சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு பெரிய திருப்தியை ஏற்படுத்தி குடுக்கும். மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் காரணமா மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள, வேலைகள்ல புதிய யுக்திகள் கையாண்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். ஆ வருமானத்துக்கும் அதிகமாக வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இனிமையான வார்த்தைகள பேசி துணைய மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அதிக நேரம் துணை கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அது நல்ல ஒரு புரிதலையும், அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் நெறையவே இருக்கு. ஜாலியா குடும்பத்தோட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நேரம் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு திருப்திகரமா இருக்கும். கணிசமான தொகைய சம்பாதிக்கவும், கணிசமான தொகைய சேமிக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. பணத்தில பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நாள் முழுக்க திருப்தியாவே இருப்பீங்க. சுப செலவுகள் இல்லன்னா குடும்ப சந்தோஷ செலவுகள், மகிழ்ச்சியா நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும், உறுதியும் ஆரோக்கியத்த நல்லாவே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி. அடுத்த ராசி மகர ராசிக்காரங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பணவரவு சுமாரா தான் இருக்கும். ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. ஈஸியா முடிய வேண்டிய காரியங்கள் கூட லேட் ஆகும். தடை தாமதங்கள் இருக்கு. மகிழ்ச்சியான நாளா கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் ம் கொஞ்சம் கவனமா, நிதானமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. விருப்பமான அ நீங்க விரும்புறத அடைய ரொம்பவே கடினமா உழைக்க வேண்டியது இருக்கும். இல்லன்னா முயற்சிகள் செய்ய வேண்டியதா இருக்கும். தாமதங்கள, பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. நல்ல விளைவுகள் பெறணும்னா, நல்ல ஒரு திட்டங்கள் இல்லன்னா பயனுள்ள முறைகள பயன்படுத்தி உங்களோட செயல்கள செய்றது, அது நல்லதா இருக்கும். தொழில் வியாபாரத்தில அலைச்சல் அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் லாபத்துக்கு குறை இருக்காது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைக்கு பின்னாடி, தாமதங்களுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். மனச அமைதியா வச்சுக்க தெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில கடினமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. உங்களோட வேலைகள்ல இலக்குகள அடைய, டார்கெட் அடைய தாமதங்கள் இருக்கு. வேலைகள கையாளும்போது பொறுமை தேவை. தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. பிரச்சனை இல்லாம உங்களோட வேலைகள கடமையா நெனச்சு செய்றது நல்லது. பெருசா அங்கீகாரம்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஈகோ மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சகஜமா விட்டு குடுத்து போங்க. நட்பா பேசி பழகுறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா, நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியா போக வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கு. தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கு. கையில இருக்கிற சேமிப்பு குறையாம பார்த்துக்குங்க. ஒண்ணு செலவுகள தள்ளி போடுங்க, இல்ல கட்டுப்படுத்துங்க. சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தூக்கம் இல்லாம பாதிப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறதும், மனச அமைதியா வச்சுக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி கும்பராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ராசியோட லைவ்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் லைவ் 3 மணிக்கு வரீங்கன்னு தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு லைவ் தேவை. குழப்பமான நாள். காலையிலேருந்து எது செஞ்சாலும் தப்பாக போகுது. பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள் நிறைய இருக்குது. காலையிலேயே கடங்காரனும் வந்திருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. பதட்டப்படாமல் நாளை கொண்டு போங்க. சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. செய்கிற செயல்கள் காரியங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்பவும் எதுக்கும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சூழ்நிலைகளை தவிர்க்க மன வருத்தங்களை கவலைகளை தவிர்க்க பிரார்த்தனை மேற்கொள்வது அவசியம். குழந்தைங்களோட வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி சுமை அதிகமாக இருக்குது. உங்களோட வேலைகளை ஆற்றலோடவும் திறமை எல்லாம் பயன்படுத்தி செய்ய வேண்டியதாக இருக்கும். திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ரொம்பவே கவனமாக வேலைகளை கையாள வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாகவே எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட மனசு விட்டு பேசுங்க. மகிழ்ச்சியா நகைச்சுவை உணர்வோட பேசி பழகிறது நல்லது. அப்பதான் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். புரிதல் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே கவனம். வார்த்தைகள்ல ரொம்ப கவனம்.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியா தான் இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கையாள்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். செலவுகள கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. இல்லன்னா அமைதியா ஒதுங்கி போயிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமான ஆரோக்கியம் இல்ல. காய்ச்சல், தேவையில்லாத பதட்டத்தினால தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசிக்காரங்க. நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களோட அ ராசியும் கூட லைவ்ன்னு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. மத்தபடி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எதுவும் வேண்டாம். அ எத்தன பேர் லைவ் வர்றீங்கன்றத தெரிஞ்சுக்கிறது அது எங்களுக்கு உதவியா இருக்கும். குடும்பத்தில மகிழ்ச்சி தர செய்திகள் நெறையவே இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கத்துல ஆர்வம் காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. அ சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை தரும். புதிய தொடர்புகள், அதாவது நண்பர்கள் இல்ல காதல் அந்த மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு ரொமான்டிக் நாளா தான் இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ நாள விருந்து விழாக்கள்ல கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியா உங்களுக்கு பிடிச்சவங்கள கண்டுபிடிக்கிற நாளா இருக்கும். வேலை செய்றவங்கள பார்த்தீங்கன்னா, கூட வேலை செய்றவங்க உங்களுக்கு ஒத்துமையா இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலியமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எல்லாமே சாதகமான பலன் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட திறமை மதிக்கப்படும். செய்ற வேலைகள விரும்பி செய்வீங்க. மகிழ்ச்சியா இன்னைக்கு லீவுன்னாலும், உங்களுக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி சில விஷயங்கள சிறப்பா செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. பாராட்டுகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட வெளிப்படையா பேசுவீங்க. மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்றதுனால, நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் ஏற்படும். விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு. சாதகமான பலன்கள் இருக்கு. பல முடிவுகள் எடுக்கவும் இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, அ நல்ல ஒரு சிறப்பா பராமரிப்பீங்க. பணத்த பராமரிக்கிற நாளா தான் இருக்கு. கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஒரு சிலருக்கு, அதாவது 100ல 1%க்கு பங்கு வர்த்தகத்துல ஈடுபட்டீங்கன்னா, கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு அதிக முதலீடு பண்ணி நஷ்டமாகாதீங்க. ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு 3 மணிக்கு லைவ் வரவங்க, கண்டிப்பா உங்களோட ராசியும் கூட லைவ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. மத்தபடி உங்களோட பிறந்த விவரங்கள்லாம் எதுவும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனல உற்சாகப்படுத்த உங்களோட நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல லிங்க ஷேர் பண்ணுங்க. அது நெறைய பேரோட கவனத்த ஈர்க்கும். அவங்களுக்கும் இது லைவ்ல சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 3 மணிக்கு லைவ் கரெக்ட்டா ஆரம்பிக்கும். அது எந்த ஒரு தாமதமும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் லைவ்ல பயனடைறீங்களோ, அது உங்களுக்கு உதவியா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆ இது எங்கள பொறுத்தளவுக்கு பெருசா ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்காக தான் இந்த லைவ் மட்டுமே. மத்தபடி நீங்க எங்களுக்கு உங்களோட ஆதரவ தாங்க. நன்றி, வணக்கம்.